பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இணைந்திருக்கார். சார், ஓபிஎஸ் இப்போது திமுகவிலே இணைந்திருக்கார், எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவருடைய அணுக்க சீடர்கள் ஒன் பை ஒன்னா டிஎம்கேல அடைக்கலமானார்கள். இப்போ அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸும் டிஎம்கேயில் போய் சேர்ந்து விட்டார். அவரை 3 முறை சிஎம் ஆக்கினது அதிமுக, ஜெயலலிதா. யாரை எதிர்த்து ஜெயலலிதாவும் அதிமுகவும் உழைத்ததோ, இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உழைத்து கொண்டிருக்கிறதோ, அதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சியில அவர் போய் சேர்ந்து இருக்கிறார். அதிமுக என்னை புறக்கணித்தது, அதனால் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி புறக்கணிக்கிறாங்க, அதிமுக புறக்கணித்து இவர் தனி கட்சி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இவர் டிஎம்கேல சேர்ந்தது அப்படிங்கறது எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆரம்பத்திலேயே அவரை கரெக்டா கெஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி இவரை டிஎம்கே பி டீம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவர் டிஎம்கே டீம்லயே போய் சேர்ந்து விட்டார். இப்ப எடப்பாடி சொன்னது ரொம்ப தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ், அதாவது டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுல இருக்கிற ஒரு தோற்றம், பெர்செப்ஷன், அது ஒரு ரொம்ப வலுவான கூட்டணி, ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு. அந்த கூட்டணிக்கு திடீர்னு இப்ப ஓபிஎஸ்ங்கிற ஒரு தனிநபர் ஏன் தேவைப்படுறாரு, ஏன் பிரேமலதா தேவைப்படுறாங்க, இவங்கெல்லாம் ஒன் பை ஒன்னா கொண்டுறதுக்கு காரணம் என்ன? அநேகமா காங்கிரஸ் டிஎம்கே விட்டு போய்விடும் என்று டிஎம்கே தலைமை உறுதியாக நம்புகிறது. காங்கிரஸ் தான் டிஎம்கே கூட்டணியில இருக்க 2வது பெரிய கட்சி. இப்ப காங்கிரஸ் வெளியில வந்தாச்சுன்னா பெர்செப்ஷன் கேம்ல பயங்கரமா அடி வாங்குவாங்க. அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தோற்றம் மட்டமட்டன்னு சரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க கிளம்புறதுக்கு முன்னால அதை ஈடுகட்டக்கூடிய நடவடிக்கையில் டிஎம்கே ஈடுபட்டு இருக்கிறது. ஆக்சுவலா காங்கிரஸ் வெளியில போகிற யூகம் கிடைக்காமலே இருந்திருந்தால் ஓபிஎஸ்க்கும் பிரேமலதாவுக்கும் அங்க இடம் கிடைச்சிருக்காது. சோ அவங்க போறதுக்கு முன்னால ஒரு பெர்செப்ஷன் கேமை திரும்ப சரி பண்ணும். பாருங்க, காங்கிரஸ் போனா என்ன, எங்க பிரேமலதா வந்திருக்காங்க, ஓபிஎஸ் வந்திருக்காங்க, அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிறதா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அது மட்டும் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இருந்தப்போ ஏடிஎம்கேலயே அந்த டயத்துல ஏடிஎம்கேல தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இவருக்கும் பெரிய கிளாஷ் எப்போதுமே உண்டு. இவர் ஏடிஎம்கேல இருந்தனால தான் அமமுக விட்டு வெளியில வர்றப்போ டிஎம்கே நோக்கி போனா தங்க தமிழ்ச்செல்வன். இப்ப இவரு டிஎம்கேக்கு வந்துட்டாரு. இப்போ அதனால தங்க தமிழ்ச்செல்வன் திரும்ப அதிமுகவுக்கு திரும்புவாரோ, அப்படி ஒரு சூழல் உருவானாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லாததுனால தான் இந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டாமா? தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே சார், தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே சார். ஏன்னா ஒருத்தருக்கு வழின்னா டிஎம்கேல போய் சேர்றது மட்டும்தான் வழியா? உண்மையிலே அவர்கிட்ட ஒரு அதிமுக ரத்தம் ஓடிச்சுன்னா, ஜெயலலிதாவால 3 முறை முதல்வராக்கப்பட்ட ஒருத்தர் என்ன டிஎம்கேல போய் சேருவாங்க? டிஎம்கே எதிர்க்கிறது தானே சார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. யார அடையாளப்படுத்தினாங்க? இல்ல, இத அவங்களோடயவா நீங்க போய் சேருவீங்க? இப்படியெல்லாம் நியாயப்படுத்த முடியாது சார். இத சாதாரண அதிமுக தொண்டர்கள், அவரோட இருக்கக்கூடிய பழைய அதிமுக தொண்டர்களை ஏற்க மாட்டார்கள். அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிக்கலையா? இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு மினிமம் கேரண்டி எல்லாம் போயிருக்க மாட்டார்ல. இருக்கு இது நிச்சயமா. இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து இப்ப போனவங்களுக்கு அமைச்சர் பதவி ஏதோ ஒண்ணு தர்றாங்க. அதே போல அவருக்கு கட்சியில ஏதேனும் ஓரளவு அமைப்பு செயலாளர் அந்த மாதிரியான பொறுப்பு தருவாங்க. வருகிற தேர்வுல ஜெயிச்சா ஏதேனும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும். ஜெயிச்சா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.